கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நல்ல இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லிடுவேன். கொஞ்சம் சைலண்டா இருயா. நீங்களா இப்படி சைலண்டா சாப்பிட்டு இருக்கறனால தான் ஸ்கூல் இல்ல எல்லாம் அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். சாரி, ஒரு சப்போர்ட்டே எதுவுமே இல்ல. நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இந்த கோவத்தை உங்க மேல காமிச்சா பெண்கள்லாம் ரொம்ப மோசம்னு வீடியோ போடுவேன். இல்ல கரெக்ட். நான் இப்பதான் சாரி கேக்குறேன். மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க. உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கா. என்ன சொன்னீங்க? சத்தியமா நான் ஃபைனலா சாரி கேட்டேன். நாளையில இருந்து நடக்காது. சொன்னதே சொல்லு. ஆனா உன்னா வெளில வந்து படுத்துக்கிறாங்க. நைட்டு எங்க வினோதோட ரூம்ல இன்க்ளூடிங். எவ்வளவு மலுமட்டையா, எவ்வளவு முட்டாளா, எவ்வளவு அறிவு இல்லாம, எவ்வளவு சிம்பத்தி இல்லாம, எம்பத்தி இல்லாம எப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியும்? நைட் உட்காந்து பேசுறதா? நீங்க வெளியில பேசலாமே, ஜாலியா பேசுவீங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீங்க வெளியில பேசலாம். இதுக்கு தானே இந்த ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசுறது ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இல்லையே. இல்ல, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. டிஸ்டர்ப் பண்ணும். திருப்பி உங்களை வந்து கூப்பிட்டாங்களா? என்னெல்லாம் சொல்லிட்டு திரும்ப பண்ணா அது இன்டென்ஷனலி கிடையாதா? சொன்னேன். யார் உனக்கு ஆய் வந்ததுக்கு நான் காரணம். அப்புறமா சும்மா இருக்கும் சபரி அப்படின்ட்டு சபரி கிட்ட கூட சொன்னேன். நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அண்ணா வந்து அவங்க அவ்வளோ அறிவு இல்லாதவங்க எல்லாம் கிடையாது இல்ல. திட்ட மாட்டாங்க. எதுவும் பேசுறதுக்கு இல்ல சபரி. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். எனக்கு எதுவுமே பேசுறதுக்கு இல்ல சபரி. உன் பேர் என்னது? சங்கீதாவா? சௌந்தர்யா? பைத்தியமா பிடிச்சிருச்சு எனக்கு. வந்து முன்னாடியே சொல்லி இருக்கேன், அப்புறம் ஏன் இவ்வளவு கப் இங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அவங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க, நான் வரும்போதே இது பேசிட்டு இருக்காங்க வினோத் கிட்ட. போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறது கால் தெரிய சிக்க மாட்டேன் இருந்தாரு. தள்ளி நீங்க சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு அவரு. எல்லாம் இவனால அந்த செருப்பு தொப்பி மட்டும் செருப்பு தொப்பி புல்சா இப்ப இருக்குது. அதை அப்படியே வச்சுட்டு அவர் இந்த டோன்ல அவர் பேசல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க அவங்கள வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுறேன். இப்ப அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த மேட்டர் பண்ணணுமே. இப்ப அந்த இடத்துல வந்து நான் இவங்களை வந்து நான் ரைஸ் பண்ணி பேசினேன்ட்டாங்க. அங்க என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். ட்ரைங்கெல்லாம் இல்லடி, போதும் இது. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. ரியாலிட்டி ஷோ தானே இது. ரியாலிட்டி ஷோ தானே இது. எவ்வளவு டேய் நீ வசமா சிக்கிட்ட. சுத்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பிரச்சனை உனக்கு அதே பாரு பண்ணிட்டு இருப்பாங்க. வேற வேலை வெட்டி இல்லையா? நீ சத்த இங்க வர அப்படின்னு தானே நான் கேட்டேன். இங்க கக்கூஸ் இருக்குன்னு வர நீ பண்ற. இப்போ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், எப்ப பண்ண போறேன், ஒண்ணுமே ஒரு கிளாரிட்டியே இல்ல. எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.